ஹாய் வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நானோ டேப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டைப்பில் வாட்டர் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ எதுலேயுமே ப்ளூப்பர்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணதில்லை. ஆனால் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்டில் இருக்குது. பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் நம்மளோட ப்ளூப்பர்ஸையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணலான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு நானோ டேப் எடுத்திருந்தேன். அதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த டேப்போட 2 சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இந்த 4 வாட்டர் பாலையுமே நான் ஒரே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஆனால் உள்ளக்க இருக்கிற மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த டேப்புக்குள்ளக்க கொஞ்சம் சீக்வன்ஸும் பர்பிள் கலரில் இருக்கிற மாதிரியான கிளிட்டர்ஸும் நான் இதுக்குள்ளக்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சிரிஞ்ச் கிடையாதுங்க. அதனால ஒரு ஃபெவிகம் பாட்டில் எம்டியாக இருந்ததை எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே தண்ணி நிரப்பி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி உள்ளக்க வச்சுட்டு இந்த டேப்போட மேல் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஷீட் இருக்கும். அதை பிரித்ததுக்கப்புறமா ஹேர் ட்ரையர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஹேர் ட்ரையர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால லைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி 2 சைட்லேயும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக மேட்ச் பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிகம் பாட்டில் மூடியையும் இந்த டேப்பையும் நல்லா பிடிச்சிக்கணும் டைட்டாக. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபெவிகம் பாட்டிலை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த டேப்குள்ளே போயிட்டு இது நல்ல ஒரு அழகான ஒரு பபிள் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த வாட்டர் பால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானோ டேப் வாங்கிட்டு நீங்கள் வந்து வாட்டர் பாலோ அல்லது பபுளோ செஞ்சு விளையாட போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய தேவையில்லை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எவ்வளோ தான் பார்த்து செஞ்சாலும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது உடஞ்சிரும். இது உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டேப் வேஸ்ட் தானே, அதுக்காக சொன்னேன். ஆனால் இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்லைம் வச்சு விளையாடும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டர் பால், அதுக்கப்புறம் இந்த நானோ டேப் பபிள் இதெல்லாம் வச்சு விளையாடும் போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. பெரியவங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி நானோ டேப் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் வாட்டர் பால் பண்ணுறதுக்காக நான் வந்து மறுபடியும் நானோ டேப் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே அளவுக்கு இதையும் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற 4 வாட்டர் பாலுமே நான் வந்து ஒரே சைஸுக்கு இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து இதை விட பெரிய சைஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் கோல்டன் ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த டேப்பை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை வச்சு நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். கோல்டன் கலர் ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து கோல்டன் கலரில் இருக்கிற கிளிட்டர்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த டேப்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபெவிகம் பாட்டில் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. ஃபெவிகால் பாட்டிலோ இல்லை வேறு ஏதாவது இதே மாதிரியான க்ளூ பாட்டில் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நிரப்பிட்டு அதை வந்து நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி சிரிஞ்சு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த சிரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபெவிகம் பாட்டிலை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த பாட்டிலோட ஷேப்பே கூட மாறும். அதே மாதிரி இதை ஃபில் பண்ணும்போது தண்ணி வந்து சிந்தும். அதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஃப்ளேக்ஸோட இதுக்குள்ளே அந்த தண்ணிலாம் நிரப்பி இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்லைமில் கோல்டன் ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி பால் மாதிரி செஞ்சுருந்தோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இது நம்ம கையில் வச்சுட்டு ஷேக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் கோல்டன் கலர் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி சில்வர் கலர்லேயும் காப்பர் கலர்லேயும் கூட ஃப்ளேக்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது 3வது வாட்டர் பால் செய்கிறதுக்காக நான் வந்து பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நானோ டேப்பை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 2 சைட்லேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பாக்கெட் மாதிரி கிடச்சிருக்கும் இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபெவிகம் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இதுலேயும் தண்ணி நான் நிரப்பிக்க போகிறேன். இதில் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பிங்க் கலரில் இருக்கிற ஒரு வாட்டர் பால் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டேப்குள்ளே நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணேன் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஃபெவிகம் பாட்டிலில் இருக்கிற தண்ணியில் பெயிண்ட்டு கலந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த கலர் தண்ணியவே நீங்கள் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்படி ஹீட் பண்ணுறோம் இல்லையா, 2 விஷயத்துக்காக நம்ம ஹீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எதுக்காகனா நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா 2 சைடில், அது வந்து நல்லா சீலாகி சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கோம். இப்படி ஒட்டியிருந்தது அப்படின்னா நம்ம பபுளோ அல்லது வாட்டர் பாலோ செய்யும்போது அது சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும்.
செகண்ட் ரீசன் என்னன்னா, இத நீங்க ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஃபெவிகம் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு, இந்த வாட்டர் பால் மாதிரி செஞ்சாலும் சரி, இல்ல ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டு அத நல்லா ஊதினதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு பபிள் மாரி மேக் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஹீட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாவே இந்த பபிளோ அல்லது இந்த வாட்டர் பாலோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வாட்டர் பால்ல குட்டியா ஒரு ஃபேஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு புடிச்ச மாதிரியான எந்த மாதிரியான கியூட்டான ஃபேஸ்னாலும் வரைஞ்சிக்கலாம். இந்த மாரி ஃபேஸ் வரைஞ்சிட்டு பார்க்கும்போது இது இன்னுமே கியூட்டா இருக்கும். கையில வச்சு நீங்க ஷேக் பண்ணி விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வாட்டர் பால் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிங்க் கலருக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது கலர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4வதா நான் என்ன செய்ய போறேன்னா, ரெக்டாங்கிள் ஷேப்க்கு நானோ டேப் கட் பண்ணிக்கிறேன். இத வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண மாரியே ஃபோல்ட் பண்ணிட்டு, இதுக்குள்ளக்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு இத எடுத்து நான் வந்து இதுக்குள்ளக்க போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாலாம் போடல. சும்மா கொஞ்சம் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாரி கடுகு போட்டதுக்கு அப்புறமா 2 சைட்லயும் நல்லா இத பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கடுகு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? கடுகுக்கு பதிலா ரவை இல்லன்னா வேற ஏதாவது ஃபெனுக்ரிக் மாதிரியான சீட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆர்பிஸ் பால்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேப்போட 2 சைட்லயும் நல்லா பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேல இருக்கிற டிரான்ஸ்பரன்ட் ஷீட்ட பிரிச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நானோ டேப் யூஸ் பண்ணி ஒரு 4 கிராஃப்ட் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு மேல இருக்கிற டிரான்ஸ்பரன்ட் ஷீட்ட பிரிக்காமலே இது செஞ்சிருப்பேன். ஆனா, நம்ம வாட்டர் பால் அல்லது பபிள் இந்த 2ல ஏதாவது ஒண்ணு செய்றோம் அப்படின்னா, இதுக்கு மேல இருக்கிற டிரான்ஸ்பரன்ட் ஷீட்ட பிரிச்சா மட்டுமே நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ இந்த டேப்பை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரியே இந்த ஃபெவிகம் போர்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. 4வதாக கடுகு யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருந்த வாட்டர் பால் ரெடியாக இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நம்ம ஷேக் பண்ணும்போது உள்ளக்க அந்த கடுகு மிதக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிலர் வீடியோவில் அவங்களோட நேம் சொல்லி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. சரண்யா, பிரவிகா, நான்சி சிஹெச், சவிதா, கார்த்தி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற 4 வாட்டர் பாலில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 பாலில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட்டு என்ன கிராஃப்ட் போடலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலில் ப்ளூப்பர்ஸ் பார்ப்போம்.